நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்துல நிறைய செல்வம் வழங்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு, மக்களால் கண்ணியப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம், மக்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், சிறந்த அருள் என்று நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய சிறந்த அருள் எது தெரியுமா? அவன் பொறுமைசாலியாக இருப்பானேயானால் அதுதான் சிறந்த அருள். செல்வம் இல்லாம இருக்கலாம், பெரிய பெரிய கார் இல்லாம இருக்கலாம், சொந்தமாக வீடு இல்லாம இருக்கலாம், மக்கள் அவனை மதிக்காம கூட அவன் இருக்கலாம், மக்களிடத்திலே ஒரு கண்ணியம் இல்லாதவனாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் பொறுமைசாலியாக இருப்பானே, ஆனால் பொறுமையை மேற்கொள்வானே, ஆனால் அவனை போல ஒரு சிறந்த அருள் வழங்கப்பட்டவர் யாருமே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பொறுமை என்கிற குணத்தை பற்றி ஆழ சிலாகித்து உயர்த்தி பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நாம் படிப்பினை பெறக்கூடிய வகையில் ஏராளமான வரலாற்று செய்திகளை இறைவன் திருமறையிலே குறிப்பிடுகிறார். அந்த வரலாற்று செய்திகளை நாம் உன்னிப்பாக கவனிப்போமையானால் வெறுமனே அன்றைய காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகளை மாத்திரம் இறைவன் சொல்லாமல், ஒரு நபி இருக்கிறார், அவர் அந்த சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்கிறார், பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மக்களால் அவர் எத்தனை பெரும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்தார் என்று அன்றைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை மாத்திரம் இறைவன் குறிப்பிடாமல், அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்கள், நபிமார்களுக்கு உதவி செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரும் நற்பண்புகளை ஏற்றிருந்தார்கள், அவர்களுடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் இருந்தது என்று அவர்களுடைய குணங்கள் பற்றிய செய்திகளையும் இறைவன் தன்னுடைய திருமறையிலே மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறார், வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்திலே இப்ராஹிமை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்னஹு கான சித்தீக்கன் நபியா, அவர் உண்மையாளராகவும் இறை தூதராகவும் இருந்தார் என்று இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு நபிதான். வெறுமனே நபி என்று மாத்திரம் சொல்லாமல் அவரிடத்துல இருந்த நற்பண்பை இறைவன் என்ன செய்கிறான், அந்த இடத்திலே கோடிட்டு காட்டுகிறான். அதே போல அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில இறைவன் பேசுகிறான், வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்திலே இஸ்மாயிலை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா, இஸ்மாயில் என்ற அவர் வாக்குறுதிகளை உண்மைப்படுத்தக்கூடியவராகவும் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார் என்று இஸ்மாயில் நபியினுடைய குணத்தை பற்றியும் அந்த இடத்துல இறைவன் சிலாகித்து பேசுகிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே ஏராளமான செய்திகளை இறைவன் சொல்லியிருந்தாலும் அதில் நபிகளாருடைய குணத்தை பற்றி, நற்பண்பை பற்றி கோடிட்டு காட்டக்கூடிய பல்வேறு விதமான வசனங்களை இறைவன் திருமறை குர்ஆனிலே அருளி இருக்கிறார். ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான், ஃபபிம ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், இறைவனுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக அவர்களிடத்திலே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் நபியே நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்பு லன்ஃபல்லு மின் ஹவுலி, ஒருவேளை நீங்கள் மாத்திரம் கடினமுள்ள கொண்டவராக கடுகடுப்பானவராக இருந்திருப்பீர்களே, ஆனால் உம்மை விட்டு அவர்கள் என்றைக்கோ விரண்டோடி இருப்பார்கள். ஆனால் உங்களிடத்தில் அந்த குணம் இல்லை, ரொம்ப மென்மையாக நளினமாக அந்த மக்களுக்கு நன்மை நாடக்கூடிய வகையிலே உங்களுடைய குணம் அமைந்திருக்கிறது என்று நபிகளாருடைய நற்பண்பை இறைவன் அந்த இடத்திலே கோடிட்டு காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி இது போன்ற திருமறை குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்று செய்தியாக இருந்தாலும், நல்லடியார்களுடைய வரலாற்று செய்தியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்ற மக்களுடைய வரலாற்று செய்திகளாக இருந்தாலும், அதில் இறைவன் திரும்ப 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 அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வோடு சேர்த்து அவர்களுடைய நற்பண்புகளை பற்றி, நற்குணங்களை பற்றி இறைவன் ஏராளமான வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, இறைவன் யாரையெல்லாம் திருமறை குர்ஆனிலே கண்ணியப்படுத்தி புகழ்ந்து மிகச்சிறந்தவர்களாக இறைவன் அறிவிக்கிறானோ அத்தனை நபர்களுடைய வரலாற்றில் நாம எடுத்து பார்க்கும் போது எல்லோரிடத்திலும் இருந்த பொதுவான ஒரு நற்குணத்தை பற்றி நாம சொல்வதாக இருந்தால் பொறுமையை பற்றி சொல்லலாம். நபிமார்களாக இருந்தாலும், நல்லடியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக இருந்தாலும் எல்லோரிடத்திலுமே இருந்த பொதுவான ஒரு குணம் பொறுமையாளர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய அன்பையும் இறைவனுடைய நெருக்கத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்மால பார்க்க முடிகிறது. அதனால தான் இறைவன் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களில் திரும்ப 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 பல கோணங்களில் இந்த பொறுமை என்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் பலகட்டமாக நம்மளுக்கு உபதேசம் செய்கிறார். ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு சாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். இறை விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, பொறுமையோடு இருங்கள். பொறுமையிலே மற்றவரை நீங்கள் மிகைத்து விடுங்கள், உறுதியோடு நில்லுங்கள். அல்லாஹ்வை பயந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமேயானால் உங்களுடைய வெற்றியின் சூத்திரமே பொறுமைதான். பொறுமையோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை அனுபவிக்கலாம் என்று வெற்றிக்கான முதல் தகுதியாக பொறுமை இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி இறைவன் குறிப்பிடுகிறார். அதே போல திருக்குறான்ல இன்னொரு இடத்துல பழிவாங்கக்கூடிய அந்த சட்டத்தை பற்றி இறைவன் பேசுகிறான். ஒருத்தரால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, பாதிப்பு ஏற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நாம அவரை பழி தீர்ப்பதற்கான உரிமை படைத்தவராக இருக்கிறோம். அந்த செய்தியை சொல்லிவிட்டு இறைவன் அடுத்து அந்த வசனத்திலே பேசுகிறான், வலமன் சபர வகஃபர இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர். யார் பொறுத்து கொண்டும் அவர் செய்த அந்த தவறை மன்னித்து விடுகிறாரோ, இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர், அது காரியங்களிலே மகத்தான உறுதியானது. ஒரு பொறுமையோடு பழிக்கு பழி வாங்க வேண்டிய இடத்தில் நின்று கொண்டு அதை கையாளாமல் பொறுமையோடு அவர் விட்டு விடுகிறார் என்றால் அதுதான் இவர் செய்த காரியங்களிலே மிக உறுதியான காரியம் என்று பொறுமையை மிக சிலாகித்து இறைவன் பேசக்கூடிய ஒரு இடத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடக்கூடியவர்களாக, இறைவனிடமிருந்து அருளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அப்படி இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவன் பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான். பொறுமையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். வெறுமனே நீங்க உதவி கேட்கிறீங்க, கேட்ட மாத்திரத்தில் கிடைக்காது. நீங்கள் கேட்ட பிரார்த்தனையிலே பொறுமையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை அவசியம் என்பதையும் இறைவன் சொல்கிறான். இது மட்டுமல்ல, திருமறை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்கள்ல பொறுமையை பற்றி அவ்வளவு சிலாகித்து பேசுகிறான். ஒரு இடத்துல இறைவன் சொல்கிறான், யார் பொறுமையோடு இருக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே கணக்கற்ற கூலி வழங்கப்படும். நாளை மறுமையிலே ஏராளமான கூலிகள் வழங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களே ஆனால் இந்த உலகத்திலே பொறுமையோடு இருங்கள் என்று இறைவன் பேசுகிறான். இன்னொரு இடத்துல நாளை மறுமையிலே உங்களில் தியாகம் செய்தவர் யார், உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டப்படாமல் நீங்கள் சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இந்த உலகத்திலே கஷ்டத்தையும் துன்பத்தையும் சோதனையும் சகித்து கொண்டு பொறுமையோடு ஒருவர் வாழ்கிறார். அவரை அப்படியெல்லாம் சொர்க்கத்தில் விட்டுற மாட்டேன், இவர் எத்தனை பெரும் பொறுமைசாலி என்பதை ஒட்டுமொத்த உலகத்திற்கு நான் அறிவிப்பேன், அவரை கண்ணியப்படுத்துவேன், அவரை நான் புகழுக்குரிய ஒரு அந்தஸ்துல கொண்டு வந்து வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்திக்காமல் நீங்கள் யாரும் சுவனத்திற்கு சென்று விட முடியாது என்று பொறுமைசாலிகளை உயர்த்தி பேசுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய தீர்ப்பும் நாளை மறுமையினுடைய தீர்ப்பும் சாதகமாக அமையும் என்று பேசுகிறான். இப்படி திருமறை குர்ஆனிலே பொறுமையை பற்றியும் பொறுமையாளர்களை பற்றியும் ஏராளமான செய்திகளை இறைவன் சிலாகித்து பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமை என்பது எத்தனை பெரும் சிறப்பிற்குரியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்திலே விளக்குகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல அன்சாரிகளை சார்ந்த ஒரு கூட்டத்தார் நபிகளிடத்துல உதவி கேட்பதற்காக வராங்க. வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்க, அந்த உதவி பொருட்களை கொடுத்துடுறாங்க. வாங்கின பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா திரும்பவும் நபிகளார் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கொஞ்சம் தாங்கல. நபிகளார் என்ன செய்யறாங்க, சரி கேட்டுட்டாங்கன்னு சொல்லி திரும்பவும் கொடுத்துடுறாங்க. மூன்றாவது தடவையா அந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுக்கு எதுவும் இருக்குதான்னு பாக்குறாங்க, இல்ல காலியா போச்சு, கொடுத்து கொடுத்து தீர்ந்து போயிடுச்சு. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, மக்களே என்னிடத்துல இதை விட அதிகமான பொருளாதார பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு தான் நான் பங்கு வச்சு கொடுப்பேன், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிவிட்டு
அடுத்து அந்த மக்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். நபிகளார் பேசுகிறார்கள், உமை யஸ்தாஃபிஃப், யார் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ யுஇஃபுல்லாஹ், அல்லாஹ் அவரை சுயமரியாதையாக வாழச் செய்வார். உமை யஸ்தக்னி, யார் அடுத்தவரிடத்திலே எதையும் கையேந்த கூடாது, அடுத்தவர்களின் பால் நாம் தேவையுடையவர்களாக இருக்கக்கூடாது, நாம் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அல்லாஹ் அவரை தேவையற்றவராக ஆக்கி விடுவான். ஒமையத்த சப்பர், யார் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ யுசப்பிருல்லாஹ், அல்லாஹ் அவரை பொறுமைசாலியாக மாற்றி விடுகிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, மா ஓத்திய அஹதுன் அத்தா அன் ஹைரன் வ அவுஸா மின சபர், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள்களில், இறைவன் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் பொறுமையை விட ஒரு விசாலமான அருள் வழங்கிய எந்த ஒரு மனிதரும் கிடையாது. நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்துல நமக்கு நிறைய செல்வம் வழங்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு, மக்களால் கண்ணியப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம், மக்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், சிறந்த அருள் என்று நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய சிறந்த அருள் எது தெரியுமா? அவன் பொறுமைசாலியாக இருப்பானேயானால் அதுதான் சிறந்த அருள். செல்வம் இல்லாம இருக்கலாம், பெரிய பெரிய கார் இல்லாம இருக்கலாம், சொந்தமாக வீடு இல்லாம இருக்கலாம், மக்கள் அவனை மதிக்காம கூட அவன் இருக்கலாம், மக்களிடத்திலே ஒரு கண்ணியம் இல்லாதவனாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் பொறுமைசாலியாக இருப்பானேயானால், பொறுமையை மேற்கொள்வானே, ஆனால் அவனை போல ஒரு சிறந்த அருள் வழங்கப்பட்டவர் யாருமே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பொறுமை என்கிற குணத்தை பற்றி ஆழ சிலாகித்து, இதை விட ஒரு சிறந்த குணம் கிடையவே கிடையாது என்று நபிகளார் அதை உயர்த்தி பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி பொறுமையை பற்றியும் பொறுமையாளர்களை பற்றியும் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொறுமைனா என்ன? பொறுமையா இருக்கணும், சரிதான். பொறுமைசாலிகளுக்கு ஏராளமான கூலி இருக்குது, கரெக்ட் தான். பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிற எல்லாம் சரிதான். பொறுமைனா என்ன? பொறுமைனா என்னவென்று நம்மள பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். பொறுமையை பொறுத்தவரை நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் சொன்னா, எதுவும் செய்யாம, எதுவும் பேசாம, அமைதியாக மௌனமாக இருந்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் பொறுமை என்று நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் வேகமா ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு, ஒரு பொருளை எடுத்துட்டு வாப்பா, வேகமா போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாருன்னு வைங்க, அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? பொறுமையா போ, நிதானமா போ, அவசரப்படாத, பொறுமையா செய்யி. அப்ப நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, பொறுமைனா கம்முன்னு இருக்கணும், எதை பத்தியும் பேசக்கூடாது, எந்த விதமான உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, அமைதியா உட்கார்ந்து இருக்கணும், அதற்கு பேர் தான் பொறுமை என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லது வேகமாக செய்ய வேண்டிய காரியத்தை ஸ்லோவாக செய்யக்கூடிய வேலையைத்தான் பொறுமை என்று விளங்கி வைத்திருக்கிறோம். இது பொறுமையா? இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. பொறுமை என்றால் என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அற்புதமாக நமக்கு விளக்குறாங்க. நீங்க பார்க்கலாம், உதாரணத்துக்கு ஜனாசா, நம்ம சொந்தக்காரங்களே யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அல்லது நம்ம வீட்டிலேயே யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்க, நாம அந்த வீடுகளுக்கு போகும்போதோ அல்லது நம்முடைய வீடுகளுக்கு மக்கள் வரும்போதோ எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? சபுராரிங்க, பொறுமையாரிங்க, நிதானமாயிருங்க, அவசரப்பட்டுறாதீங்க, இப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லுவாங்க. அல்லது நாம போறோம், போகக்கூடிய நேரத்தில் ஆறுதல் சொல்லக்கூடிய நேரத்தில் பொறுமையாரிங்க, இழப்பு தான், அத்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருந்தாங்க, பல நல்ல விஷயங்களை நமக்கு சொன்னாங்க, பல வழிகாட்டுதலை செஞ்சாங்க, இப்ப அத்தா இறந்துட்டாங்க, நீங்க பொறுமையாரிங்க, சபுராயிருங்க, அல்லாஹ் உதவி செய்வான், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு வரும். சரிதான், சொல்ல வேண்டும், இது போன்ற ஆறுதல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும், எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, பொறுமை என்றால் என்னன்னே நமக்கு தெரியல, அதனுடைய இலக்கணம் என்ன, ஒரு பொறுமைசாலி என்று சொன்னால் அதனுடைய அளவுகோல் என்ன என்பதை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை என்றால் என்ன, அதற்கான இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரையை அடக்க ஸ்தலத்தை கடந்து ரசூலுல்லாஹ் போறாங்க. போகக்கூடிய இடத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து கடுமையாக அழுது கொண்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணிடத்துல சொல்றாங்க, பெண்ணே பொறுமையாரிமா, அல்லாஹ் பயந்துக்க, ஏன் இவ்வளவு கடுமையா ஏன் அழுவுறீங்க அப்படின்னு அந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. ஆனா அந்த பெண்மணி என்ன, அந்த கடுமையான துக்கத்துல இருந்த காரணத்தினால, அவங்க ரசூலுல்லாஹ் வந்தது யார் என்று தெரியாத காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டதான் தெரியும்,
எனக்கெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்று அவங்க சொல்லி விடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, வந்தது யாருன்னு தெரியுமா? நீ பாட்டு இப்படி சொன்னீங்க, யாரை பார்த்து சொன்னேன்னு தெரியுமா? யார் அது? ரசூல்லா, அது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்க, நீங்க அதை கவனிக்காம இந்த மாதிரி சொல்லிட்டீங்களேன்னு உடனே இந்த பெண்மணிக்கு பதட்டம் தாங்கல. ஆஹா, ரசூல்லாவை பார்த்து இப்படி சொல்லிட்டோமே என்று வேக வேகமா என்ன பண்றாங்க, நபிகளாருடைய வீட்டை நோக்கி போறாங்க. போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, வந்தது நீங்கன்னு தெரியாது, நீங்க இருந்தா கண்டிப்பா நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன், அந்த கவலையில நான் அப்படி பேசிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லும்போது நபிகளார் சொல்கிறார்கள், இன்னம சபுரு இந்த சதுமத்தில் உலா, பொறுமை என்பது பிரச்சனையினுடைய கவலையினுடைய துவக்கத்தில் வருவது பேர் தான் பொறுமை. எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, அழுது முடிச்சு கத்தி கதறி எல்லாம் முடிச்சாச்சு, கடைசியில இப்ப நான் பொறுமையா இருக்கு, இதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமை என்றால் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கவலை வருகிறது, அந்த கவலையை நம்முடைய உணர்ச்சிகளின் மூலமாக எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். ஒரு மரணமே வந்துருச்சு, ஒரு மௌத்தே வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அந்த இறப்பு என்கிற அந்த கவலை நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய உணர்வை கடுமையாக பாதித்திருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய உணர்வை நம்ம எப்படி வேணுமா வெளிப்படுத்தலாம், கதறி அழுகலாம், நெஞ்சில அடிச்சுக்கலாம், இப்படி ஆகி போச்சே என்று தலையில அப்படியே அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம், அப்படி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உணர்ச்சியை எப்படி வேண்டுமா வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி நான் செய்யறது மார்க்கத்துல இல்ல. அல்லாஹ் இந்த உணர்ச்சியை விரும்பல. நான் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு இருக்கோ, தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, தரையில புரண்டு உழுவதையோ, என் சட்டையை கிழிச்சுக்கிறதையோ அல்லாஹ் விரும்பல. அதனால என்னுடைய இந்த உணர்ச்சியை நான் அடக்கிக் கொள்கிறேன் என்று யார் அடக்கிறானோ இதற்கு பெயர் தான் பொறுமை. கவலைதான், கஷ்டம்தான், துன்பம் தான், வேதனை தான். அந்த வேதனையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அந்த உணர்வை அடக்கி இறைவன் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய கவலையை வெளிப்படுத்துகிறோமே அதற்கு பேர் தான் பொறுமை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுமைக்கான இலக்கணத்தை சொன்னார்கள். சொன்ன நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உண்மையிலேயே ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போய் விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்குது. நபிகளாருடைய மகனார் இப்ராஹிம் என்கிற குழந்தை இறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், பால்குடி மறவாத பச்சிளங்குழந்தை, அப்பேற்பட்ட அந்த குழந்தை இறக்கக்கூடிய கடுமையான நோய்வாயில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நபிகளாருக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடனே அந்த குழந்தையை தூக்கி நபிகளாருடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையை வாங்கி அந்த குழந்தைக்கு முத்தமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையுடைய ரூஹ் பிரிவதை நபிகளார் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கவே முடியவில்லை. அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக வழிய ஆரம்பிக்கிறது. கூடியிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நான் ரசூலுல்லாஹ் இப்படி அழுது நம்ம பார்த்தது இல்லையே, எவ்வளவோ துன்பங்களை ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க, எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளை ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கலங்காத அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படி கடுமையாக கண்ணீர் விட்டு அழுகிறார்களே என்று கூடியிருந்த சகாபாக்கள்லாம் அப்படி ஆச்சரியமா பார்க்கிறாங்க. நபிகளார் அவ்வளவு மனவேதனையோடு அந்த கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு 45-50 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இறந்தாலும் தாங்க முடியல. என்னங்க சொல்றீங்க, நல்லா தானங்க இருந்தாரு, என் கூட டீ சாப்பிட வந்தாரு, நானும் அவரும் அங்க போன இங்க போனா பேசிக்கிட்டு இருந்தோமே, நல்லா தானங்க இருந்தாரு, என்னாச்சு, நல்லா தாங்க இருந்தாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நைட்டு படுத்தாரு, காலையில பார்த்தா மவுத் ஆகி போச்சு. நம்மளால அதை ஜீர்ணிக்கவே முடியல. நம்மோடு பேசி நம்மோடு பழகி இத்தனை நாட்கள் நம்மோடு வாழ்ந்த ஒரு நபர், ஒரு 45-50 வயது நபர் இறந்துகிறார் என்றால் அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுக்கே நமக்கு பல நாட்கள் ஆகிறது என்றால் ஒரு பச்சிளம் குழந்தையினுடைய மரணம் என்பது அது சாதாரணமான ஒன்றே கிடையாது. நம்ம செய்திகள்ல பார்த்தாலே நம்மளால தாங்க முடியலைங்க. நீங்க பாருங்க, இந்த பலஸ்தீன் பகுதியிலே நடக்கக்கூடிய அநியாயங்கள், கொடூரங்கள், அங்கே ஏற்படக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகள், அதுவெல்லாம் ஒரு புறம். அதிலே இந்த குழந்தைகளுடைய ஜனாசாக்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். என்னமோ சாப்பாடு பொட்டலத்தை சுத்தி வச்ச மாதிரி சின்னஞ்சிறு குழந்தைகள், 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வயது கூட நிரம்பாத குழந்தைகள் அப்படியே வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் முகநூலிலே பார்த்து விட்டு நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. இவ்வளவு ஒரு அநியாயம் நடக்குது, பச்சிளம் குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தைகள் என்ன தப்பு செஞ்சுச்சு,
அவர்களுக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று அதை பார்க்கும் போதே நம்மால் தாங்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு நாட்டிலே எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு காட்சி, அதையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் அந்த காட்சி நம்முடைய குழந்தைக்கு ஏற்பட்டா, என்னுடைய மகனுக்கோ என்னுடைய மகளுக்கோ நான் பெற்றெடுத்த குழந்தைக்கோ அந்த நிலைமை ஏற்பட்டால் ஒரு தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பிடிச்சிட மாட்டானா? அப்படியே உடஞ்சிட மாட்டானா? அப்பேற்பட்ட மன நெருக்கடிக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கையிலே குழந்தையை வாங்கி கண்ணீரோடு நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு தந்தை எப்படியெல்லாம் கதறி அழுது புலம்பி தவித்து தன்னுடைய கவலையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த சூழல் அனைத்தும் நபிகளாருக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்ணீர் வழிய வழிய ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்னல் ஐன ததுமம் வ கல்ப யஹ்சுன் வலா நகூலு மா யர்லா ரப்புனா. என்னுடைய மகனே, உன்னுடைய பிரிவை நினைத்து என்னுடைய கண்கள் அப்படியே கண்ணீரை சுரக்கிறது, என்னுடைய இதயமெல்லாம் உடைந்து விட்டது. வலா நகூலு மா யர்லா ரப்புனா, என்றாலும் என்னுடைய இறைவன் விரும்பாத வார்த்தையை நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இன்னபி ஃபிராக்கிக யா இப்ராஹிம் ல மஹ்சூனூன். இப்ராஹிமே, உன்னுடைய இந்த பிரிவை என்னால் தாங்கவே முடியவில்லை அப்பா. உன் மீது நான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தேனே, அவ்வளவு நேசம் வைத்திருந்தேனே, நீ இறந்த இந்த செய்தியை நான் கடுமையான மன வலியோடு வேதனையோடு இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு தந்தையினுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் நொறுங்கி போகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொன்னாங்கல்ல, பொறுமையா அறிமா, சபுராயிரிமா என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவர்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது கூட அந்த பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய படிப்பினைங்க. இன்னைக்கு நம்மள பெரும்பாலான மக்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிடுவோம், பொறுமையாரிங்க, சபுராயிருங்க, அதெல்லாம் அப்படிதான், வாழ்க்கைனா பிறப்புல இருந்தா இறப்பு இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லிட்டு வந்துருவோம். நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வைங்க, நிலைமையே வேற. நிதானம் இருக்காது, தெளிவு இருக்காது, கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு கண்ட மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் நாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன அறிவுரையை சொன்னார்களோ அந்த அறிவுரை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்று நடக்க வேண்டிய சிக்கலான சூழல் வரும்போது கூட தன்னுடைய உணர்வை உணர்ச்சியை அடக்கி இஸ்லாம் எந்த வகையில அந்த உணர்வை வெளிப்படுத்த சொன்னதோ அந்த அடிப்படையில வெளிப்படுத்தினார்களே, அதுதான் பொறுமையினுடைய இலக்கணம். இது வெறுமனே கவலைக்கு மாத்திரமல்ல, கஷ்டத்திற்கு மாத்திரமல்ல, பிற மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் கூட இது போன்ற ஒரு பண்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தவங்க தவறு செய்யறாங்க, தப்பு தான். அந்த தவறு அவர்கள் செய்தது தவறு என்று 100% நமக்கு தெரிகிறது. அந்த நேரத்தில் நம்மையே அறியாமல் நமக்கு ஆத்திரம், கோபம் தாராளமா வந்துடும். நமக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாளர் அல்லது நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள் ஒரு தவறு செய்யறாங்கன்னு வைங்க, அது தப்பு தான் என்று நமக்கு நல்லா தெரியுது. உண்மையிலேயே அந்த இடத்துல யார் இருந்தாலும் கோபப்பட்டு கத்தி கூச்சல் போட்டு நமக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா ஒரு அடி அடிக்க கூட செஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான இடத்தில் கூட அவங்க செஞ்ச தப்பு தான், தவறு தான். இருந்தாலும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல், கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதை அடக்கி கொண்டு பொறுமையோடு நாம கடக்கிறோமே, இதை ஒரு அழகான முன்மாதிரியாக நபிகளார் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த சம்பவத்தை உண்மையிலேயேங்க இந்த இடத்துல இந்த செய்தியில அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து வேறு எந்த ஒரு மனிதரை நம்மால கற்பனை கூட செய்ய முடியாது. நபிகளாரை தவிர்த்து இந்த இடத்துல இந்த சூழல்ல வேற எந்த அவர் இருந்தா எப்படி ஆயிருக்கும், இவர் இருந்தா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பொறுமையை கையாண்ட விதம் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதரவங்க பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க சஹாபாக்களோட. பள்ளியில இருந்து நபிகளார் என்ன செய்யறாங்கன்னா பள்ளியை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க, நடந்து வராங்க. வரக்கூடிய நேரத்துல ஒரு கிராமத்து அரபி, கிராமவாசி, அவர் என்ன செய்யறாங்க, ஒரு 2 பெரிய ஒட்டகங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு பள்ளிவாசலுடைய வாசல்ல. நபிகளார் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நேரா போய் என்ன பண்றாரு, நபிகளாருடைய அந்த தோல்ல போட்டிருந்த துண்டை அப்படி இறுக்க பிடிச்சு நபிகளாரை அப்படியே இழுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார், முகம்மதே, இந்த 2 ஒட்டகம் நிமிர எனக்கு தானியத்தையும் மற்ற பொருட்களையும் நீ ஏத்தி விடு அப்படின்னு நபிகளாருடைய துண்டை பிடிச்சி இழுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கேட்டுவிட்டு இப்படி மட்டும் கேட்கல, கூட இன்னொன்னு சொல்றாரு, முகம்மதே, நான் ஒன்னும் உடைய தந்தையுடைய சொத்துல இருந்து கேட்கல, உன்னுடைய சொத்துல இருந்து கேட்கல, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுல இருந்து இந்த 2 ஒட்டக நிரப்ப எனக்கு பொருட்களை நீ ஏத்தி விடு அப்படின்னு சொல்லி நபிகளாருடைய அந்த துண்டை பிடிச்சு இறுக்கி கேட்கிறார். இதை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு தாங்கவே முடியும். என்னடா அது, யாரா அது,
அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சஹாபாக்கள் அடிக்கிறதுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, யாரும் வரக்கூடாது, அங்கங்க நில்லுங்க. அப்படி என்கிட்ட தானே கேட்டாரு, நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த அரபி கிட்ட பேசுறாரு. செப்பா தரம்பா, நீ துண்டை விடு, முதல்ல பிடிச்சி இப்படி இருக்கிட்டு இருக்கிறியே துண்டை விடு, நான் தரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவரு சொல்ல, நீ கொடுத்தாதான் நான் துண்டை விடுவேன் அப்படின்னு. திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லப்பா துண்டை விடுப்பா, நான் தர சொல்றேன். இல்ல இல்ல, நீ தந்தாதான் நான் விடுவேன். இப்படியே பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது. கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவர் கேட்கிற மாதிரி இந்த ஒட்டகம் நிரம்ப 2 தானிய குவியல்கள் நீங்க ஏற்றி அனுப்புங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்ன அந்த செய்தியை பாருங்க, உண்மையிலேயே பிரமிப்புங்க. இது மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம எந்த மனிதரையுமே கற்பனை செய்ய முடியாது. நீங்க நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு மிஸ்கின் வந்து டக்குன்னு சட்டை பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டாருன்னு என்ன ஆகும்? மிஸ்கின் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி கேட்டாங்களோ அது மாதிரி ஒரு மிஸ்கின் வந்து சட்டை பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டாருன்னா நம்முடைய அணுகுமுறை என்னவா இருக்கும்? அப்படியே வளைச்சு செவில சேர்த்து ஒண்ணு வச்சு, யார் நீ, ஏன் சட்டை பாக்கெட்டுக்குள்ள கை விடுற, என்னடா வேணும்? ஐயா பசிக்குதுயா, ஒரு 10 ரூபா. நான் 10 ரூபா கேட்கறதுக்கு இப்படி சட்டை பாக்கெட்ல கை விடுவியா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, போடான்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், அடிச்சு துரத்தி விட்டுருவோம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதுவும் இவர் கேட்ட துணியை பாருங்க, கேட்கறது உதவி, அதுவும் எப்படி 2 ஒட்டகம் ஃபுல்லா எனக்கு ஏத்து, ஃபுல்லா எனக்கு என்ன பண்ணு, ஆல்ரெடி அவருக்கு 2 ஒட்டகம் வேற இருக்குது, 2 ஒட்டகம் ஃபுல்லா எனக்கு நீ என்ன பண்ணணும், தானியத்தை ஏத்தி கொடுக்கணும், உன்னுடைய அத்தாவுடைய சொத்துல இருந்தோ உன்னுடைய சொத்துல இருந்தோ நான் இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கேட்கிறாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல இடங்களை பார்க்கலாம், மிஸ்கின் வந்து நம்மகிட்ட கேட்கறாங்கன்னு வைங்களேன், பாப்பா உண்மையில சில்லற ஒரு 2 ரூபா தான் இருக்குன்னு வைங்க, 2 ரூபா கொடுத்தோன்னு வைங்க, வாங்கி பார்ப்பான், இவன்டா நம்மளோட மிஸ்கினா இருக்கிறான், இந்த அப்படி பாய் நீயே வச்சுக்க. 2 ரூபா வாங்க மாட்டாராம், என்னவா 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடு, இது என்ன 2 ரூபா மிஸ்கின் வாங்குவாடா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன பண்றது, மிஸ்கினுக்கு 2 ரூபா கொடுத்தா அது நம்ம கிட்ட என்ன பண்றது, நம்மளோட மோசமான மிஸ்கினா இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நமக்கு திருப்பி கொடுத்துட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப இதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோமா? நம்ம எடுக்கிறது பிச்சை, இது இவ்வளவு திமிர் வேறையா, இவ்வளவு தரம், நீ அடுத்த தடவை உன் காலை உடைக்கிற அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கோபம் வரும். ஆனால் நபிகளாருடைய அந்த அணுகுமுறை யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு இடம். ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா லைட்டா தட்டி விட்டு ஆளை மடக்கி சாச்சிடலாம். இன்னும் சொல்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த அந்த உடல் வலிமை இருக்கு பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த எந்த மனிதர்களுக்குமே அந்த உடல் வலிமை இல்லை. இது மிகைப்படுத்துறதுக்காக சொல்லல, உண்மையிலேயே நபிகளாருக்கு இருந்த அந்த உடல் ஆற்றலை போல வலிமையை போல எந்த மனிதர்களுக்கும் இல்லை. ஒரு சம்பவத்தை கூட நீங்க பார்க்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஹந்தக்குடைய யுத்தம் நடக்குது, அகல் போர் நடக்குது. மதீனாவை சுற்றி பெரிய குழி தோண்டணும், மக்கள்லாம் குழி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பாறை ஒண்ணு இடையில வருது. இந்த பாறையை எடுத்தாதான் முழுமையாக குழி தோண்ட முடியும். பாறை வந்து இடையில வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க, அடி அடிக்கிறாங்க, பாறை அசைய மாட்டேங்குது. பாக்குறாங்க, என்னவோ முயற்சி பண்ணி எதுவுமே முடியல. கடைசியில அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே குழி தோண்டிக்கிட்டு இருந்தோம், பெரிய பாறை வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதரவங்க வராங்க. நபிகள் என்ன செய்யறாங்க, குடுப்பா ஆயுதத்தை கொடு, கடப்பாறையை வாங்கி அந்த பாறையின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஓங்கி ஒரே அடி அடிக்கிறாங்க. அந்த பாறை சுக்குநூறாக தெரித்து விட்டது என்று ஹதீஸ்கள்ல பார்க்கும். அப்படின்னா எவ்வளவு வலிமையோட எவ்வளவு திடகாத்திரத்தோட ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. நபிகளாரால என்னால முடியலப்பா, நானும் ரொம்ப பாவப்பட்டவனா இருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இருக்கல. அவன் பாவம் தெரியாம கேட்கிறான், தப்புதான். அவர் கேட்ட விதம் தவறுதான், அவர் கேட்ட முறை தவறுதான். ஒரு ஜனாதிபதி இடத்துல மனிதரிடத்துல கூட இது போன்ற அணுகுமுறை இருக்கவே கூடாது. அதுதான் சரி, அதுதான் உண்மை. ஆனால் செய்தவன் தவறு செஞ்சுட்டான், இதுக்கு போய் நம்ம ஏன் சண்டைக்கு நிப்பானே, இதுக்கு போய் ஏன் நம்ம மல்லுக்கு நிப்பானே, அவனை மன்னிச்சு விட்டுருவோம் என்று அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறை மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கு பாருங்க, இது பொறுமையினுடைய ஒரு இலக்கணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பண்பை நமக்கு கற்றுத்தருவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களிலே ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்த நோன்பாளி அவர் பேண வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லும் போது நபிகள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம், வலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் முட்டாள்தனமான காரியத்தையோ வீணான காரியத்தை அவர் செய்துவிட வேண்டாம் சொல்லிவிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், இனிம்ரவுன் காத்தலகு அவ் ஷாத்தமகு
ஃபல்யக்குல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன். ஒரு மனிதர் அவரிடத்திலே வம்பு சண்டைக்கு வந்தாலோ அல்லது தேவையில்லாமல் திட்டினாலோ இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்லட்டும். ஒரு வலியக்க ஒரு பிரச்சனை செய்யறாங்க, வலியக்க நம்மளை அடிக்க வராங்க, உன்னை அடிக்க வந்தா உன்னை திட்டுனா நீ சண்டைக்கு போய் நில்லு, நீ பதிலுக்கு பதில் பேசு என்று சொல்லல. அப்படி திட்ட வந்தால் பேச வந்தால் நான் நோன்பாளின்னு சொல்லி ஒதுங்கி போயிரு. தப்பு அவன் மேலதான், பிழை அவன் மேலதான், குற்றம் அவன் மேலதான். ஆனால் நீ அந்த இடத்துல சண்டைக்கு போகாத, நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில அந்த சூழலை நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே. நான் நோன்பாளிப்பா, என்ன ஒண்ணு செஞ்சிடாதப்பா என்று சொல்லிவிட்டு நீ ஒதுங்கி விடு என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நோன்பாளிகள் கடைபிடிக்க வேண்டிய அம்சத்தை பற்றி சொல்லும் போது இதை குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் சொல்லக்கூடிய அடிப்படையிலே, நபிகளார் காட்டி தந்த அடிப்படையிலே பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, அந்த பொறுமை என்கிற குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சிறிது சிறிதாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் இறைவன் சொல்லக்கூடிய வெகுமதிகளையும் நாளை மறுமையினுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெறக்கூடிய நற்பாக்கியம் நமக்கு ஏற்படும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நான் நிறைவு செய்ய. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.